வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல். அடியேனுக்கு நெடுநாட்களாக ஒரு சந்தேகம், வெகு நாட்களாக மனதை ஒரு கேள்வியோ அறுத்து கொண்டிருக்கிறது. அதை தம்மிடம் கேட்கலாமா தந்தையே என்றான் அஸ்வத்தாமன். துரோணரோ, யாரிடம் கேட்கப் போகிறாய்? உன் தந்தை துரோணரிடமா, குரு துரோணாச்சாரியாரிடமா? குருவிடம் என்றான் அஸ்வத்தாமன். கேளென்றார். அஸ்வத்தாமனோ, தாம் ஏன் ஏகலைவனின் கட்டை விரலை பறித்தீர்கள்? அவன் சத்திரியன் இல்லை என்பதாலா, அல்லது தாழ்ந்த குலத்தவன் என்பதாலா, இல்லை அர்ஜுனனை விட அவன் சிறந்த வில்லாளி ஆகிவிடக் கூடாது என்பதற்காகவா என்று கேட்டான். அதற்கு துரோணரோ, அர்ஜுனன் தன்னுடைய சொந்த முயற்சியில் சிறந்த வில் வீரனாவான். அவனுக்கு இது போன்ற இழிந்த சகாயத்தை யாரும் செய்திட அவசியமே இல்லை. உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததைப் போலவே நான் அர்ஜுனனுக்கும் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் அவனோ நான் கற்றுக் கொடுத்த கல்வியால் திருப்தி அடைந்து நின்று விடாமல் சுயமாகவே பல பயிற்சிகள் செய்து சிறந்த வில் வீரனானான். நீ குலம் குறித்து பேசினாய். நீயும் சத்திரியன் அல்ல மகனே. ஆனால் நான் உனக்கு கல்வி போதித்தேன். கல்வி குல ஏற்ற தாழ்வுகளுக்கு அப்பாற்பட்டது மகனே. அதன் கதவுகளை குல பாகுபாட்டால் அடைக்கக்கூடாது. ஏனெனில் கல்வி மேல் எல்லா குலத்தவர்க்கும் உரிமையுண்டு என்றார் துரோணர். அஸ்வத்தாமனோ, பின்பு ஏன் நீங்கள் ஏகலைவனின் கட்டை விரலை பறித்து அவனை தண்டித்தீர்கள் என்றான். துரோணரோ, ஏனெனில் அவன் என்னிடம் வித்தையை நேரடியாக கற்கவில்லை. அவனோ அதை நான் அறியாத வகையில் திருடிக் கொண்டான். ஒழுக்கத்தை போதிக்கும் கல்வி விஷயத்தில் பொய் திருட்டு கூடாது. ஆகவே அவன் சத்திரியனாகவோ வேதியனாகவோ இருந்திருந்தாலும் கூட அவன் கட்டை விரலை நான் வாங்கியிருப்பேன் என்றார். பின்னாளில் கர்ணனும் இந்த குற்றத்திற்காகத்தான் பகவான் பரசுராமரால் சபிக்கப்பட்டார். எது எப்படி இருப்பினும் உலகில் குரு பக்தி பற்றி விவாதிக்கப்படும் பொழுதெல்லாம் அங்கு ஏகலைவனின் பெயர் போற்றப்படும் என்பதுதான் நிச்சயம். ஆகையால் இவனை இரண்டாம் கர்ணன் எனலாம், அல்லது கர்ணனை இரண்டாம் ஏகலைவன் எனலாம். ஏனெனில் இருவருமே தங்களுடைய கல்விக்காகவும் வீரத்திற்குரிய அங்கீகாரத்திற்காகவும் விடாமல் போராடியவர்கள். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? ஒழுக்கத்தை போதிக்கும் கல்வி விஷயத்தில் பொய் திருட்டு கூடாது. எனவேதான் ஏகலைவனின் கட்டை விரலோ பறிக்கப்பட்டதென்று. மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.